அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் உறைவிடம் என்ற தொடர் உரையில் கடந்த சில நாட்களாக, சில வாரங்களாக மனிதர்கள் வீடுகள் அதிகமாக கட்டி கொள்ளலாமா, ஆடம்பர வீடுகளை அமைத்து கொள்ளலாமா என்பது குறித்த செய்திகளை ஆதாரங்களுடன் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நம்ம வாழக்கூடிய காலத்தில் கழிப்பிடத்தை வீட்டில் அமைத்து கொள்கிறோம். கழிப்பிடம்ங்கிறது ஒரு அசுத்தமான ஒரு விஷயமாக மக்களால் கருதப்படும் பொழுது அதை வீடுகளில் கழிப்பறை அமைத்து கொள்ளலாமா, அதை பற்றி நம்ம இஸ்லாம் என்ன சொல்லுது என்பதை நம்ம அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஐநா சபையில் கூட என்ன செஞ்சுருக்காங்கன்னா, எல்லா வீட்டுக்கு ஒரு கழிப்பறை அவசியம் என்கிற ஒரு திட்டத்தை எடுத்து உலகம் முழுவதும் அதை செயல்படுத்திட்டு வர்றாங்க. வீட்டுக்குள்ளே கழிவறை இருக்கணும், அது ரொம்ப ஒரு அவசியமான ஒன்று என்று இப்போ தான் என்ன செய்கிறாங்கன்னா கழிப்பறையை பற்றி ஐநாவில் பேசுகிறாங்க. ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் வீடுகளில் கழிப்பறை இருக்காது. மலைஜலம் கழிக்கிறதா இருந்தால் என்ன செய்வாங்கன்னா, ஊரை விட்டு தூரமாக வெளியே போயிடுவாங்க. வெளியே போகிறதுக்கு பேர் அதனால் வந்துச்சு, வெளியே போயிட்டான்னு சொல்கிறாங்கல்ல. வெளியே போகிறதுங்கிற வார்த்தை எதனால் வந்துச்சின்னு சொன்னால், வீட்டை விட்டு தூரமாக போய் மலைஜலம் கழிக்கிற அளவுக்கு தான் நிலைமை அன்றைக்கி இருந்தது. சில பகுதிகளில் அது அவுட் சைடு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சில பகுதிகளில், எங்கள் பகுதியெல்லாம் அப்படி சொல்லுவாங்க, அது வெளிப்பகுதி போகிறது. அப்போ மலைஜலம் கழிக்கிறதா இருந்தால் ஊரை விட்டு வெளியே போய் செய்வாங்க. பெண்களாக இருந்தாங்கன்னா இருட்டின பிறகு தான் போவாங்க. மலைஜலம் வந்து அடக்கி கொண்டிருப்பார்கள். பாத்ரூம் போகிறதா இருந்தால் என்ன செய்யணும், வெளியே தான் போகணுங்கிறதுனால ராத்திரி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து அவங்களும் அதே மாதிரி போகக்கூடிய பழக்கம் ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி கூட உலகம் பூரா இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் எல்லா வீடுகள்லையும் கழிப்பறை வச்சுட்டாங்க. சின்ன வீடாக இருந்தாலும் கழிப்பறை வந்து வீட்டுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. இந்த வீடுகளுக்குள்ளே கழிப்பறை அமைப்பதை பற்றி இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்னன்னு பார்த்திங்கன்னா, இப்போ தான் உலகத்துக்கே இந்த கழிப்பறை வந்து வீடுகளில் அமைக்கணுங்கிறத வந்து நடைமுறைப்படுத்தினது இஸ்லாம் தான். இஸ்லாத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு பழக்கம் கிடையாது. இஸ்லாத்துக்கு பின்னாடி உலகத்தில் பல நூற்றாண்டுகளாக கிடையாது. இப்போ தான் ஐநாவில் அதை வந்து வலியுறுத்துகிறாங்களே தவிர பல நூற்றாண்டுகளாக அந்த கழிப்பறை வந்து வீட்டில் இருக்கணும் என்ற ஒரு சித்தாந்தத்தை யாருமே நடைமுறைப்படுத்தலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வரலாற்றிலே முதன்முறையாக அதை வந்து அமுல்படுத்தினாங்க. எப்போ அமுல்படுத்துகிறாங்கன்னா, துவக்க காலத்தில். ஏன்னா எடுத்தவொடனே அதெல்லாம் அமுல்படுத்த முடியாதுல்ல, அதுக்குரிய சிஸ்டங்கள் அமையணும், வசதி வாய்ப்புகள் வரணும், அப்போ தான் செய்ய முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன புதிதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, கழிப்பிடம் செல்வதாக இருந்தால் ஊருக்கு வெளியே போயிடுவாங்க. அது எங்கே இருக்குன்னா, ஹதீஸ் நிறைய இருக்குது. கான இதா தஹபல் மதுஹப அப்போ அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிப்பிடம் செல்வதாக இருந்தால் தூரமாக போயிடுவாங்க. ஊரில் பக்கத்தில் கூட போக மாட்டாங்க. மதீனாவிலேருந்து ரொம்ப தூரத்துக்கு போய் யாருமே பார்க்காத மாதிரி போய் தான் என்ன செய்வாங்க, மலைஜலம் கழிக்க செல்வார்கள். அப்படிங்கிறது அபுதாவுதில் முதல் ஹதீஸ் இதுதான். அந்த மாதிரி இன்னும் பல நூல்கள்லையும் இந்த ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவக்க காலத்தில் கழிப்பிடத்திற்காக தூரமான இடத்திற்கு போவார்கள் என்பதற்கு ஹதீஸ் இருக்கிறது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அராதல் பராஸ இன் தலக ஹத்தா லா யராஹு அஹதுன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிப்பிடம் செல்வதாக இருந்தால் ஒருவரும் பார்க்காத அளவுக்கு தூரமாக போய்விடுவார்கள். யாரும் ஊருக்குள்ள தூரத்தில் பார்த்தாலும் தெரியாது, அவ்வளோ தூரத்துக்கு போயிடுவாங்க. ஊர்லேருந்து பார்த்தாங்கன்னா தெரியாத தூரத்துக்கு தான் போவார்கள் அப்படின்ட்டு இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தினுடைய நடைமுறை இந்த மாதிரி தான் இருந்தது. அப்படி தூரத்தில் மலைஜலம் கழிக்க போகும்போது கூட என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அதுக்கு மறைவு ஏற்படுத்தி கொள்வார்கள். மறைவுன்னு சொன்னால் ஒரு சுவர், ஒரு மரம், ஒரு குட்டி சுவர், ஒரு திண்டு, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது மறைக்கும் விதமாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலைஜலம் கழிப்பார்கள் என்று முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் என்ன வருதுன்னு சொன்னால், கான அஹப்பு மஸ்தரபிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜத்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய கழிப்பிட தேவைக்காக அவர்கள் மறைத்து கொள்வதற்கு ஹதஃபுன் அவ் ஹாயிஷு நகலின், அல்ல பேரிச்ச மரத்தினுடைய அடிபாகம்
அல்லது மேடான பகுதி இதை கொண்டு மறைத்து கொள்வார்கள். பேரிச்ச மரத்துக்கு பின்னாடி அப்படி போய் இருப்பாங்க. யாரும் பார்த்தா மரத்தை தான் பார்ப்பாங்களே தவிர அவங்கள பார்க்க முடியாது. இப்படி மறைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கிற ஒரு நிலைமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் மட்டும் இப்படி போகலை, பெண்களும் இப்படி தான் போயிட்டு இருந்தாங்க. பெண்களும் கழிப்பிடம் போவதாக இருந்தால் அவங்களுக்கு என்ன அவசர தேவை வந்தாலும் சரி அதை அடக்கி கொண்டு இருந்து இரவானவனை தான் போவாங்க, இரவில் தான் போவார்கள் என்பது ரசூலுல்லாஹ் காலத்தில் ஆரம்பத்தில் இருந்தது. அதே ஒரு சென்ற நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் கூட உலகத்தில் அப்படி தான் இருந்தது. அது ஒரு ஹதீஸ் வருகிறது, புகாரியில் 146வது ஹதீஸில் இருக்கிறது. ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, அஸ்வாஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் குன்ன யஹ்ருஜன பில் லைலி, அவங்க இரவில் தான் வெளியே போவார்கள். இதாத்த பர்ரஸ்ன இலல் மனாசி, அந்த வெட்ட வெளியில் அவங்க கழிப்பிடம் செல்வதற்காக போவதாக இருந்தால் இரவில் தான் போவார்கள், பகல்லாம் போக மாட்டாங்க. அப்போ ஒரு நாளைக்கெல்லாம் என்ன அவசரம் வந்தாலும் சரி காத்திருந்து ராத்திரியானவுடன் தான் இப்படி ஒரு பழக்கம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில். அதுக்கு உலகம் பூரா அப்படி தான் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் காலத்தில் அவங்க மட்டும் இல்லை, எல்லா சமுதாயமே இந்த மாதிரி தான் இருந்தது. அதை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் அவங்க மனைவிமார்கள் உட்பட எல்லாருமே கழிப்பிடத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க ஊருக்கு வெளியில். அப்போ இப்படி இருக்கிறத பார்த்துட்டு இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களை பண்படுத்தணும், தயார்படுத்தணும். ஏன்னா கழிப்பிடம்னா வெறுப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே இப்போ கழிப்பிடம் அமைப்பதுங்கிறத நமக்கு நீ சாதாரணமாக ஜீரணிச்சுக்கிட்டோம், பழகிட்டதுனால. 10 வீட்டில் அமைச்சிட்டாங்கன்னா 11வது வீட்டில் உள்ளவனுக்கு கூச்சமாக இருக்காது. முதல்ல அமைக்கிறவனு தான் பஞ்சாயத்து. எதுக்குடா வீட்டுக்குள்ளே கொண்டாந்து இதை வச்சேன்னு கேட்டு சாவடிச்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கழிப்பிடத்தை வீட்டில் அமைக்கணும் என்பதை பல கட்டங்களில் மக்களுக்கு அறிவுரை மாதிரி சொல்லி அவங்களுக்கு சில போதனைகள்லாம் சொல்லி தயார்படுத்திட்டு அதுக்கு பிறகு வீடுகள் தோறும் கழிப்பிடம் அமைப்பதற்கு வழிகாட்டுறாங்க. என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் ரொம்ப சாபத்துக்குரிய 2 காரியங்கள் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய 2 காரியம் இருக்கிறது, அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அது என்ன? இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அது என்ன 2 காரியம் என்று சொன்னால், அல்லது எத்தஹல்லா ஃபி தரீகின் நாசி அவு ஃபி லில்லிஹிம், அதாவது மக்கள் நடமாடக்கூடிய பாதைகளில் மலங்கழிக்கிறது. பாதை பாதை இருக்குது. இன்றைக்கி நவீன காலத்தில் நீங்கள் பார்க்கலாமே, ரோடு பூரா என்ன செய்வாங்க, உட்காந்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல், ஒரு கூச்சம் இல்லாமல். இது பொதுவான ஒரு இடமாச்சே, பலரும் வருவாங்களே, பலர் பார்வையிலும் தென்படுமே. நம்ம கழிப்பிடம் கழிச்சிட்டு போன பிறகு கூட அந்த மலத்தை பார்க்குவாங்களே, மிதிச்சிருவாங்களே, அந்த உணர்வு இல்லாமல் இன்றைக்கி கூட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வெட்ட வெளியில், அதாவது நடப்பாதையில், சாலைகள் ஓரத்துல எல்லாம் மலங்கழிக்கக்கூடிய ஒரு காட்சியை சாதாரணமாக நவீன காலத்தில் கூட இன்னும் மாறலை. அப்படி ஒரு நிலைமையை பார்க்குறோம். அதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மக்கள் நடந்து போகிற பாதையில் மலஞ்சலம் கழிப்பது அல்லாஹ்வுக்கு சாபத்துக்குரிய விஷயம், அல்லாஹ் அதை சபிக்கிறான் அப்படின்னு சொல்லி எத்தஹல்லா ஃபி தரீகின் நாஸ், மக்களுடைய நடைபாதைகளில் மலைஜலம் கழிப்பது. அதெல்லாம் என்னென்னு கேட்டால், அந்த மலைஜலம் கழிக்கிறதுக்குன்னு சில ஒழுங்குகளை சொல்லி அவங்களுக்கு பயிற்றுவிக்கிறாங்க ஒரு விஷயமா. அவு ஃபி லில்லிஹிம், அல்லது மக்கள் பயன்படக்கூடிய நிழல் இருக்கும். சில நிழல் பயனில்லாத ஊருக்கு வெளியே உள்ள நிழல் தனி விஷயம், அங்கே தான் போய் மலைஜலம் கழிப்பாங்க. ஆனால் மக்கள் நிழலுக்கு ஒதுங்குற இடம் சில வச்சுருப்பாங்க. பெரிய ஆலமரம், அரச மரம், அதில் தான் நிழல்களை மக்கள் பயன்படுத்துவாங்க. தென்னை மரம், பனை மரம் நிழலெல்லாம் மக்கள் பயன்படுத்த மாட்டாங்க, பயன்படுத்த இயலாது. கொஞ்சம் நிழல் தான் அதில் இருக்கும். பெரிய ஆலமரம், பெரிய அரச மரம், பெரிய வேப்ப மரம், புளிய மரம், இதுகள்லாம் என்ன செய்யும்னா கிளை விரித்து இருக்கக்கூடிய மரங்களாக இருக்கும். அதனால் நிழல் பெரிய நிழலாக இருக்கும். அங்கே உட்காந்து வெயில் நேரத்தில் உட்காந்து பேசிக்கிடுவாங்க, ஆலோசனை செய்வாங்க, அங்கே போய் படுத்து தூங்குவாங்க. கிராமங்களில் பார்த்திங்கன்னா அந்த மரங்களுடைய நிழல் அவங்களுக்கு ஒரு சொகுசான ஒரு இடமா தெரியும். வீடுகளில் அந்த ஏசிஸ்லாம் இல்லாத காலம் தானே, அப்படி இருக்கும். அதை சொல்கிறாங்க, மக்கள் நிழலுக்காக வைத்திருக்கிற இடத்துல மலங்கழிக்கிறது அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு 2 காரியம். மக்கள் நடக்கிற பாதையில் மலங்கழிக்கிறது என்பதும் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுத்தர காரியம். மக்கள் நிழலுக்கு பயன்படுத்துகிற இடமாக இருந்தால் அந்த இடத்துல மலங்கழிச்சா நாளைக்கு உட்கார முடியுமா ஒருத்தன்? அது அவங்க மக்கள் ஓய்வுக்காக உட்காருவதற்காக அந்த நிழலை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அது சுத்தமாக மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. இவன் போய் என்ன செய்வாங்க, அங்கே போய் மலம் கழிச்சிட்டு வந்துடுவான். இப்படி 4 பேர் போனான்னு வைங்களேன், அந்த மரத்து பக்கம் எவனுமே வரமாட்டான். அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலையாக ஏற்பட்டால் இது அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உரிய விஷயம்னு சொல்லி மலங்கழிக்கும் போது கூட கண்ட இடத்துலையும் கழிக்கக்கூடாதுன்னு சொல்வதன் மூலமாக நம்ம அதுக்கு ஒரு சேஃப்டியை தேடணுங்கிற ஒரு சைக்காலஜிக்கலாக அந்த மக்களுடைய மனசில் அந்த கருத்தை விதைக்கிறாங்க. இது ஒரு 2 விஷயத்தை கண்டிச்சிட்டாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை பற்றி உள்ள சட்டத்தை சொல்லும்போது சொல்கிறாங்க, நீங்கள் தொழுகிறதா இருந்தால் சாப்பாடு தயாரான பிறகு நீங்கள் தொழுவக்கூடாது. பசிக்குது, சாப்பாடை வச்சுட்டாங்க, இகாமத்து சொல்லிட்டாங்க, சாப்பிட்டு தான் தொழ போகணும். ஏன்னாட்டா நீங்கள் தொலை போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் மனசெல்லாம் சாப்பாட்டில் இருக்கும், உடம்பு தான் தொழுகையில் இருக்கும்.
மனசு பூரா எங்கே இருக்கேன், சாப்பாடு அவன் தின்றுவானோ இவன் தின்றுவானோ மிச்சம் இருக்குமா, நமக்கு வைப்பாங்களா இல்லையான்னு இப்படி போயிட்டுருக்கும். அதனால் என்ன சாப்பாடு வச்சுட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் சாப்பாட்டுக்கு தான் முதலிடம் கொடுக்கணுமே தவிர என்ன செய்யக்கூடாது. இப்போ நோன்பு காலத்தில் பார்க்குறோம் சர்வசாதாரணமாக நோன்பு ஒரு பயிற்சி முடித்துட்டு ஓடுறாங்க, பள்ளி மகரிப் துளைக்குன்னு போகிறாங்க. அது ரசூலுல்லாஹ் வந்து தடுத்துருக்குறாங்க. அதாவது சாப்பாடு வச்சுட்டாங்கன்னு சொன்னால் பசிக்கு நோன்பு நேரத்தில் பசியாக தானே இருப்போம். சாதாரண நாட்களில் ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்து 2 வேளை தான் உணவு. ஒன்று வந்து காலை உணவு, இன்னொன்று மாலை உணவு. மாலை உணவுங்கிறது மகரிப் நேரத்தில் சாப்பிடுவாங்க. காலை உணவுங்கிறது ஒரு 10 மணி அந்த மாதிரி டயத்தில் சாப்பிடுவாங்க. பகல் சாப்பாடு கிடையாது. அப்போ மாலை உணவு வைக்கப்படும் போது மகரிப் நேரம் ஆயிரும். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மாலை உணவு உங்களுக்கு வைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் நீங்கள் தொழுகையை விட நீங்கள் வந்து உணவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா பசியோடு போய் நீங்கள் தொழுவாதீங்க. சாப்பாடு ரெடி ஆகணும்னு போய் தொழுவலாம். சாப்பாடு வைக்கலை கொஞ்சம் டைம் எடுக்கும்னா நிற்கலாம். சாப்பாடு வச்சு விட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், தொழுகையை விட்டுட்டு நீங்கள் சாப்பாடை முடிங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு சட்டமாக இருக்கிறதுனால நோன்பு திறந்தோன்னு இப்போ நம்ம பார்க்கணும். நோன்பு திறந்தாங்கன்னா ஒரு பேரிச்சம்பளை தின்னுட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. பாங்கு சொன்னாலும் காமத்து சொன்னாலும் தொழுகை நடந்து கொண்டு இருந்தாலும் நம்முடைய அந்த பசியோடு இருக்கிறோம் இல்லையா, அது அடங்கின பிறகு போகிறது தான் சுன்னத்தான ஒரு முறை. அது பேணுதலுக்கு எதிராக நினச்சிக்கிறாங்க. என்ன பாங்கு சொல்லியாச்சு உட்காந்துட்ருக்க, காமத்து சொல்லியாச்சு உட்காந்துட்ருக்கேன், அப்படி ஒரு அல்லாவும் ரசூலும் சொல்லாத விஷயத்தை பேணுதலாக பார்க்குறாங்க. அது பேணுதல் கிடையாது. அல்லா ரசூல் ஒன்று சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அதுதான் பேணுதலுக்கு நெருக்கமானது அப்படிங்கிற பார்க்குறோம். அதை ரசூல் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், லா சலாத்த ஹலரத்தி உணவு வந்ததற்கு பிறகு தொழுகைங்கிறது கிடையாது. உணவு வந்துருச்சுன்னு சொன்னால் தொழுகைங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அதோடு சேர்த்து சொல்கிறாங்க, உலாஹு யுதாஃபிஹுல் அஹ்பதான், மழை ஜலத்தை அடக்கி கொண்டு நீ வந்து என்ன செய்யக்கூடாது, தொழுகைக்கு போகக்கூடாது, பாத்ரூம் போகணுன்னு அவசியமாக போக வேண்டி வந்துருச்சு. இப்போ அடக்கி கொண்டு தொலை போகாதுன்னு சொன்னால் பாத்ரூமுக்கு எங்கே போவோம்? அந்த காலத்தில் 2 கிலோமீட்டர் போகணும். ஊருக்கு வெளியே தானே போவாங்க. வீடுகளில் பாத்ரூம் இல்லை. அடக்கி கொண்டு தொழக்கூடாதுன்னு சொன்னால் அடக்கி கொண்டு தொழக்கூடாது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இதை செயல்படுத்துகிறதா இருந்தால் வயிற்றை வலிக்குது, அடக்கக்கூடாதுன்னு சொன்னால் எங்கே போகணும்? வீட்டுக்குள்ளே கழிப்படம் இல்லைன்னு சொன்னால் வெளியே தான் போகணும். வெளியேன்னு சொன்னால் கண்ணுக்கு தெரியாத தூரத்துக்கு போகிறது தான் வழக்கமாக இருந்துச்சு. அப்படி போயிட்டு வந்தோம்னு சொன்னால் அது எவ்வளோ கஷ்டம். அப்போ தான் விளங்குறாங்க. அப்போ அடக்கிக்கிட்டு தொழுகிறது கூடாது. அடக்கிக்கிட்டு இருக்கும் பொழுது தொழுகைக்கு காம சொன்னால் கூட அது போகக்கூடாது. மழை ஜலம் கழிச்சிட்டு தான் போகணுமே தவிர நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை அடக்கி கொண்ட நிலையில் தொழுகவும் கூடாது. நிறைய பேர் வருவாங்க, கூட்டம் ரஷ்ஷாக இருக்குமா, பாத்ரூம் போகணுன்னு வருவாங்க. பாத்ரூம் அடக்கிக்கிட்டு இருந்தால் கூட கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், போய் தொழுகை சேர்ந்துக்கிற அப்படியே. அது அடக்கி கொண்ட நிலையில் என்ன செஞ்சிருது, ஜமாத்தில் போய் சேர்ந்துடுறாங்க. அது மார்க்கத்தில் கூடாது. நீங்கள் பாத்ரூமுடைய ஒரு நெருக்கடி உங்களுக்கு இருக்குமே, ஆனால் அதை முடிச்சுட்டு தான் ஜமாத்து போனாலும் பரவாயில்லை, இகாம சொல்லி முடித்தாலும் பரவாயில்லை, அதை முடிச்சுட்டு தான் நீங்கள் தொழுகைக்கே போகணும்ன்ற சொல்ல வழிகாட்டுறாங்க. அப்போ இந்த அடக்கி கொண்டு இருக்கக்கூடாது என்பதுக்குள்ளே மறைமுகமாக என்ன இருக்குன்னு கேட்டால், நீங்கள் வந்து அந்த அதற்குரிய ஏற்பாடுகளை செஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறது மறைமுகமாக அதில் இருக்குது. தெளிவாக சொன்னதும் இருக்கிறது, மறைமுகமாக அப்படி ஒன்று இருக்குது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு பிரயாணம் பண்ணி போயிட்டுருக்குறாங்க. ஒரு கபருஸ்தான், 2 கபருஸ்தான் இருக்குது. 2 புதுசாக அடக்கப்பட்ட ஒரு கபருஸ்தானை பார்க்குறாங்க. 2 கபறுகள், 2 பேர் யாராவது கிட்டத்தில் இறந்து மூத்தாக்கி அவனை அடக்கியிருக்கிறாங்க. அந்த கபரை கடந்து போகும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த 2 கபரில் உள்ளவர்களும் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 2 கபரு இருக்கிறது, அதற்கிட்ட நின்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த 2 அடக்க ஸ்தலத்தில் உள்ளவர்கள் வேதனை கபரில் அதாபு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு, ஆனால் இவங்க பெரிய பெரிய தப்பு செஞ்சதுக்காக வேண்டி இவங்க அதாபு செய்யப்படலை, சின்ன தப்பு தான், சின்ன தப்புன்னு நினச்சி செஞ்சாங்க பாருங்கள், அதுக்கு தான் வேதனை செய்யப்படுறாங்கன்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு ஆள் செஞ்ச வேலை இல்லைன்னு சொன்னால் கோல் சொல்கிறதே வேலையாக வச்சுருந்தான் அந்த ஆள். அவர் நல்ல எல்லா காரியமும் நல்லது செய்வாராம். அதோடு என்ன செய்வார்னு சொன்னால் கோல் சொல்லுவார். எம்ஷி பின் நமீமத்தி, கோல் சொல்வதற்கு அலையக்கூடியவராக இருந்தார். அதுக்கு ஒரு ஆள் வேதனை செய்யப்படுறார். இன்னொரு ஆள் வந்து லா எஸ்ததிரு மின் பவுலிஹி, சிறுநீர் கழிக்கும் போது மறைத்து கொள்ள மாட்டார், எங்கே வேணாலும் நடிச்சு விட்டு போயிடுறது. அவன் பார்க்குறான், அவன் பார்த்தா என்ன, இவன் பார்த்தா என்ன, அதெல்லாம் பார்க்குறதில்ல. மறைத்து கொள்ளணுங்கிறது சிறுநீர் கழிக்கும் பொழுது எவனும் பார்க்காமல் மறைத்த நிலையில் சிறுநீர் கழிக்கணும் என்பது கூட அந்த சமுதாயம் விளங்காமல் இருந்தாங்க. சர்வசாதாரணமாக இன்றைக்கி இருக்கிற இல்லையா, இன்றைக்கி என்ன செய்வார், ரோட்டில் நின்று 4 பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் யூரின் போகிறதுலாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், 2 விஷயத்துக்காக வேண்டி அவங்க அதாபு செய்யப்படுறாங்க. பெரிய பெரிய பாரதூரமான விஷயங்களுக்கு இல்லை. ஒருத்தர் கோல் சொல்கிற ஒரு ஆள், அதுக்காக வேண்டி அவர் தண்டிக்கப்படுறாரு. இன்னொரு ஆள் வந்து லா எஸ் கான் அஹதுஹுமா லா எஸ்ததிரு மின் பவுலிஹி, சிறுநீரை வந்து மறைத்து கொள்ள மாட்டார், சிறுநீர் கழிக்கும் போது தன்னை மறைத்து கொள்ள வேண்டும்ல, அதை செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன நமக்கு படிப்பினை இருந்து, இது எங்கே இருக்குன்னா புகாரில் 216, 218, 1361, 1378, 6025, 6055 இம்புட்டு இடத்துலையும் புகாரியில் இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம்.
அப்போ சிறுநீர் கழிக்கும் போது மறைத்து கொள்ளணும் இதெல்லாம் சொல்லும் பொழுது அப்போ அந்த மக்களுக்கு இயல்பாக என்ன வரும், மறைத்து கொள்ளணுமா இருந்தால் அதுக்கு தகுந்தவாறு நம்ம செட்டப் பண்ணணும்னு வருமா இல்லையா? சைக்காலஜிக்கல் அந்த மக்களுக்கு உணர்த்தும் பொழுது அடக்கிட்டு இருக்கக்கூடாது. அடக்கிட்டு இருந்தால் ஒரு சிறுநீர் கழிக்க வந்தால் பாத்ரூம் போக வந்தால் உடனே போயிடணும்னு சொன்னால் எப்படி போகிறது, 2 கிலோமீட்டருக்கு மேலே எப்படி போக முடியும்னு சிந்திப்பாங்கள்ல. அந்த விஷயத்தை சட்டங்களை சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக அந்த கழிப்பிடம் போகணுங்கிற விஷயத்தை உடனே நிறைவேற்றும் விதமான ஏற்பாடுகள், அது மறைவாக செய்ய வேண்டும் என்கிற ஏற்பாடுகள்லாம் நம்ம செய்கிறது அவசியம் என்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு விதைக்கிறாங்க முதல் கட்டமாக. அப்போ எல்லாருமே என்ன செய்கிறாங்க, மறைத்து கொள்வதாக இருந்தால் அதுக்குன்னு ஒரு கட்டட அமைப்பு மாதிரி இருந்து வீட்டுக்குள்ளே ஒரு அமைப்பு இருந்தால் தானே யாருக்கும் தெரியாது. இங்கேருந்து தூரம் தொலைக்கி போயிட்டீங்கன்னா யாருக்கெல்லாம் அது பற்றுமே. அப்போ யாருக்கெல்லாம் படக்கூடாதுங்கிறத ஒரு சட்டமாக சொன்னாங்கன்னு சொன்னால் அப்போ ஓப்பன் பிளேஸில் வந்து மலைஜலம் கழிக்கிறது ரசூலுல்லாஹ் ஒத்துக்கிறேன்னு தான் ஆகுது. யாரும் பார்க்காத அளவுக்கு ஒருத்தரும் காணாத அளவுக்கு போங்கலாம் சொல்வதாக இருந்தால் என்னென்னு கேட்டால் அதுக்கு ஒரு வீடுக்குள்ளே இருப்பதுதான் சிறந்ததுங்கிற மாதிரி ஒரு கருத்து வருகிறது. அது மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் காலத்திலேயே வீடுகளில் வந்து மதீனாவுக்கு வந்த புதுசில் இல்லாமல் இருந்துச்சு, கொஞ்ச நாள்லையே வீடுகளில் எல்லாம் கழிப்பிடம் அமைத்து கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தி புகாரியில் 2661, 4141, 4750 இதிலெல்லாம் வரக்கூடிய ஒரு செய்தி இருக்குது. என்ன செய்தின்னு கேட்டால் இது பெரிய செய்தி, ஒரு 5-6 பக்கத்துக்கு வரக்கூடிய பெரிய ஹதீஸ். அதில் நமக்கு தேவையான பகுதி என்னென்னு கேட்டால் ஆயிஷா நாயகி அவர்களும் மிஸ்தகன்னு ஒரு ஆள் இருந்தார். ஆயிஷா நாயகின் மீது அந்த அவதூறு சொன்னாங்கள்ல, அவதூறு சொன்னதில் இந்த மிஸ்தகன்னு ஒரு ஆள் இருந்தார். அதாவது ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி மீது களங்கம் சொன்னாங்கள்ல முனாஃபிக்குகள், அதை நம்பி பரப்புன ஆட்களில் முஸ்லீம்களில் சில பேர் இருந்தார்கள். அதில் ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் மிஸ்தகண்டு ஒரு ஆள், இந்த ஹசான் இப்னு சாபித்துன்ற ஒரு கவிஞர் இருந்தார்ல அவர் ஒரு ஆள், ஹம்னாண்டு ஒரு சஹாபி பெண்ணு, இவங்களெல்லாம் வந்து ஆயிஷா நாயகி மீது அவதூறு சொன்னார்கள். அந்த வசனம் இறங்கின பிறகு அவங்களுக்கெல்லாம் கசையடி கொடுக்கப்பட்டுச்சு, தண்டிக்கப்பட்டார்கள். அது தனி விஷயம். அந்த மிஸ்தக என்பவருடைய அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து ஆயிஷா நாய்க்கு தோழியாக இருக்கிறாங்க. 2 பேர் என்ன இந்த சம்பவத்தை ஆயிஷா நாய் சொல்கிறாங்க. நானும் மிஸ்தகுடைய அம்மாவும் வந்து ஊருக்கு வெளியில் நாங்கள் மலைஜலம் கழிப்பதற்காக பேசி கொண்டு போனோம். ஏன் நாங்கள் ஊருக்கு வெளியே போனோம்னு சொல்கிறாங்கன்னு கேட்டால் இது வந்து எப்போ சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மூத்தானுக்கு பிறகு சொல்கிறாங்க. நடந்தது ரசூலுல்லாஹ் இருக்கும்போது உள்ள சம்பவம். இந்த சம்பவத்தை பிற்காலத்தில் உள்ள மக்களுக்கு அறிவிக்கிறாங்க. அப்போ வந்து இந்த மிஸ்தகோட போயிட்டு இருக்கும்போது மிஸ்தக நாசமாகட்டும்ங்கிறாங்க அந்த அம்மாக்காரங்க. எதுக்கு அப்படி சொல்கிறீங்க, அவர் பதிலெல்லாம் கலந்துக்கிட்டவராச்சுன்னொன்னே என் மகன் தான் உன் மேலே அவதூறு சொல்லி தெரியலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த அவதூறு சொல்கிறதுல வந்து என் மகனும் இருக்கிறான், அவன் நாசமாக போகட்டும்னு அந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு இந்த மாதிரி என்னை பற்றி அவதூறு பரப்புகிற செய்தியே தெரிய வந்துச்சுங்கிறது தான் சொல்கிறாங்க. பாத்ரூம் விஷயமாக பேசுகிற ஹதீஸ் இல்லை இது. அவங்களுடைய அவதூறு அப்போ சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஊருக்கு வெளியே நீங்கள் போனீங்க, வீட்டில் தான் கழிப்பிடம் வந்துருச்சேங்கிறது கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, வீடுகளில் நாங்கள் கழிப்பிடம் அமைப்பதற்கு முன்னாடி நாங்கள் வெளியே போயிட்டு இருந்த காலத்தில் இது நடந்த சம்பவங்கிறாங்க. அப்போ ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் இருந்த காலத்திலேயே கழிப்பிடம் வீட்டுக்குள்ளே அமைச்சிட்டாங்க. துவக்க காலத்தில் வந்து வெளியே வந்த மிஸ்தகுடைய அம்மாவும் ஆயிஷா நாயகியும் கழிப்பிடம் செல்வதற்காக ஊருக்கு வெளியே போகிறாங்கல்ல, அது போகும்போது அந்த அடுத்த அந்த பிந்தி வர்ற சஹாபிக்கு விளக்கம் சொல்கிறாங்க. நாங்கள் போய்கிட்டு இருந்தோம், நாங்கள் எதுக்கு போனோம்னு கேட்டால் இந்த வீடுகளில் கழிப்பறை அமைப்பதற்கு முன்னாடி இதுதான் வழக்கமாக இருந்துச்சு. வீடுகளில் கழிப்பறை அமைச்ச பிறகு நாங்கள் வெளியெல்லாம் போக மாட்டோம், வீடுகளை கழிப்பறை அமைப்பதற்கு முன்னாடி நாங்கள்லாம் வெளியே தான் ஊருக்கு வெளியே தான் ஊருக்கு வெளியே தான் நாங்கள் கழிப்பிடத்திற்கு போவோம், அந்த பழக்கத்தில் போய்கிட்டு இருந்தோம். நான் அந்த அம்மா சொல்வதிலிருந்து என்ன ஆயிஷா நாயகி சொல்வதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப காலத்தில் வீடுகளில் கழிப்பிடத்தை அமைச்சிட்டாங்க. அவங்க மட்டும் அமைக்கிறது, நாங்கள் அமைக்கிறது தான் எல்லாருமே சமுதாயமே அமைச்சிருக்காங்க. நாங்கள் வீடுகளிலே கழிப்படை அது எதனால் அமைக்க முடிஞ்சிச்சுன்னு கேட்டால் அந்த அறிவுரை தான், மறைத்து கொள்ள வேண்டும், அடைக்கிட்டு இருக்கக்கூடாது, அந்த மாதிரியான அந்த அறிவுரைகள் மூலமாக இந்த கழிப்பிடத்துக்கு ஒரு ஒழுங்கு கொண்டு வரணுன்றத அந்த சிந்தனையின் மூலமாக அந்த மக்களை பக்குவப்படுத்தி ஒவ்வொருத்தரும் வீடுகளிலேயே கழிப்பிடம் அமைக்கணுங்கிற மாதிரி வந்துருங்கிற. அது எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஒதாலிக்க கபுலா நத்தகிதல் குணப கரீபம் மின் புயூத்னா, நாங்கள் வீட்டை ஒட்டிய கழிப்பிடத்தை அமைப்பதற்கு முன்னால் நடந்தது சம்பவம். நான் இந்த மிஸ்தக என்பவருடைய தாயார்னு போனோம்ல, ஊருக்கு வெளியே போனோம்ல கழிப்பிடத்திற்காக வேண்டி, அது ஏன் நாங்கள் போனோம்னு கேட்டால் ஒதாலிக்க கபுலா நத்தகிதல் குணப கரீபம் மின் புயூத்தினா, எங்கள் வீடுகளை ஒட்டி கழிப்பிடம் அமைப்பதற்கு முன்னால் நடந்தது. இப்போ அம்ருல் அரபில் ஊலா ஃபில் பரியத்தி, இந்த மலைஜலம் கழிக்கிற விஷயமாக எங்களுடைய வழக்கம் என்னவா இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஜாகில்காரங்க இருக்காங்க அறியாமை காலத்து மக்கள், அவங்க வழக்கம் தான் எங்கள் வழக்கமாக இருந்துச்சு. அறியாமை காலத்து வழக்கம் என்ன, ஊருக்கு வெளியே போய் மலைஜலம் கழிக்கிறது அவங்களுடைய வழக்கம். ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு அந்த வழக்கம் தான் இருந்துச்சு. இஸ்லாம் வந்த பிறகு அதை மாற்றிருச்சுங்கிறாங்க. இஸ்லாம் வந்த ஜாகிலியாவுடைய நடைமுறைக்கு எது
ஊருக்கு வெளியே போய் கழிப்பிடம் செல்வது என்பது அறியாமை காலத்து மக்களுடைய பழக்கமாக இருந்துச்சு. ஆரம்ப காலத்தில் அதைத்தான் நாங்களும் ஃபாலோ பண்ணணும். பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் அதை மாற்றிட்டாங்கங்கிறது அழகாக அந்த ஹதீஸில் ரசூல் ஆயிஷா நாயி சொல்கிறாங்க. அப்போ என்ன விளங்குதுன்னு கேட்டால், கழிப்பிடம் அமைக்கிறது ஒரு கலாச்சாரத்தை எல்லா வீட்லையும் அமைச்சிட்டாங்கன்னு விளங்குது இருக்குது. நாங்கள் எல்லாருமே நாங்கள் வீடுகளில் கழிப்பிடம் அமைச்சிட்டோங்கிற வார்த்தை அதில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அப்போ கழிப்பிடம் அமைக்கிறது இதுக்கு முந்தி நீங்கள் எந்த வரலாறு தேடி பார்த்தாலும் வீடுகளில் கழிப்படை இருந்ததாக வரலாற்றை படிக்க முடியாது. வீட்டுக்குள்ளேயே கழிப்பறை வைத்திருந்தார்கள், கக்கூஸ் வச்சுருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்போ முதல்ல உலகத்துக்கு இந்த கழிப்பிட தேவைங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது ஃப்ரீயாகவும் சுதந்திரமாகவும் அதே நேரத்தில் மானத்தை மறைக்கக்கூடிய வகையிலையும் அது ஒழுங்கான முறையிலையும் இருக்க வேண்டும் என்று அதுக்கு ஒரு சிந்தனை செய்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வழிகாட்டை அல்லாஹ்வுடைய ரசூலை காட்டியிருக்கிறாங்க. நம்ம பாத்ரூம்லாம் இன்றைக்கி வச்சுருக்கிறோம்னா ஊர் உலகத்தை பின்பற்றி வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துப்படி வச்சுருக்கோன்னு நினைக்கிறீங்க, அது ஒரு சவாபாக போயிடும். நிறைய பேர் வீட்டில் கழிவோட வைக்கிறாங்க, அது இஸ்லாத்தில் அனுமதி இருக்குதுன்னு நினச்சி வைக்கிறது இல்லை. சரி எல்லோரும் வைக்கிறாங்க, நம்மளை வச்சுக்கிறோம் தான் நீங்கள் வீட்டில் பாத்ரூம்லாம் கட்டுறீங்க. அது நம்ம மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்தது, நீங்கள் விட்டுட்டீங்க, அவன் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம அந்த அதை தொடர்ச்சியை விட்டுட்டீங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தது அந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய சமுதாயமாக நம்ம இருந்து கூட நம்ம அதை செய்யலை. அவங்க எல்லோரும் செய்ய ஆரம்பித்த பிறகு நம்ம என்ன செய்கிறோம், மேலை நாட்டவர்கள் தான் இதை கற்று தந்தாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. மேலை நாட்டவர்கள் கற்று தந்துட்டாங்க, அவங்க வீடுகளில் இதெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து நம்ம வீடுகளில் கழிப்படை வேறும் கற்றுக் கொடுத்ததே முஸ்லீம் வியாபாரிகள் அந்த பக்கம் போய் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்க நல்ல விஷயத்தை பக்குன்னு பிடிச்சிக்கிடுவாங்க. ஒரு நாகரிகமான விஷயங்களை அவங்க அமுல்படுத்தினாங்க. நீங்கள் இஸ்லாத்தை களிமா சொன்னதோடு விட்டுட்டீங்களே தவிர இதுகளெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிகாட்டுதல் இருக்குங்கிற நீங்கள் பேணலை. பாரம்பரிய முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் பேணாமல் கழிப்பிடம்ங்கிற ஒரு கற்பனை உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அதனால தான் வந்துச்சே தவிர கழிப்பிடத்தை வீட்டுக்குள்ளே வைக்கிறத உண்டாக்குனது யார் தான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அந்த நாகரிகத்தை உலகத்துக்கு கற்றுத்தந்தாங்க. அதே மாதிரி புகாரியில் 145வது ஹதீஸில் இருக்கிறது. அதாவது இப்னு உமர் அவர்கள் யாருன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஹஃப்ஸா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு தம்பி. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஹஃப்ஸா உமருடைய மகள் தானே. ஹஃப்ஸாவுடைய சகோதரர் யார்? இப்னு உமர் என்பவர். இப்னு உமர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஹஃப்ஸா வீடு ஆயிஷா வீடெலாம் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாரில் பக்கத்தில் இருக்கும், ஒன்று ஒட்டி இருக்கும். அப்போ என்ன செய்கிறாருன்றா அவர் சொல்கிறார், என் சகோதரியுடைய ஹஃப்ஸாவுடைய வீட்டு மேலே நான் ஏறும்போது ரசூலுல்லாஹ் வீடு தெரியும். அந்த வீடு என்ன செய்யுது, வீட்டு கொள்ளைப்புறம் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அது தெரியும். அப்போ இவர் சொல்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹஃப்ஸாவுடைய வீட்டின் மீது நான் மாடியில் ஏறினேன். மாடினா மொட்டை மாடி மாதிரி அதில் ஏறி பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 செங்கல் வைத்து வீட்டில் கழிப்பிட மாதிரி வச்சுருந்துருக்காங்க. அதில் அமர்ந்திருக்கிற பாட்டாக்குன்னு இறங்கிட்டார். இங்கேருந்து பார்த்தா தெரியும் மேலே மூடி இருக்காது, வீடு தானே, மேலே ஏறி பார்க்க போகிறான்னு சொல்லி அந்த மாதிரி அமைச்சிருந்துருக்குறாங்க. நான் மேலே ஏறி பார்த்தேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது செங்கலை வைத்து அமைக்கப்பட்ட அந்த கழிப்பறையில் அமர்ந்திருப்பதை நான் பார்த்து டக்குன்னு இறங்கிட்டேங்கிறார். அப்போ அதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீடு காலத்திலேயே வீடுகளிலே அந்த கழிக்கிற ஒரு மெத்தடை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஐ விட்னஸோட நேரடியாக பார்த்த மாதிரியான ஒரு சாட்சியாக அவர் சொல்கிறார். இது புகாரில் 145வது ஹதீஸ்லையும் இன்னும் பல நூல்கள்லையும் இருக்குது. அப்போ இதெல்லாம் என்ன வழங்குதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயே வீடுகளுக்கு கழிப்பறை வைக்க வேண்டுமென்ற ஒரு சட்டம் வந்துவிட்டது. அதனால் இப்போ நம்ம வீடு கட்டும் பொழுது அதிலே பாத்ரூம் அமைத்து கொள்ளலாமான்னா தாராளம் அமைத்து கொள்ளலாம், உறுத்தலே தேவையில்லை. அது இன்னும் சொல்லப்போனால் அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னு கேட்டால், இந்த அதுக்கு பேர் அவசர தேவைன்னு தான் வச்சுருக்கிறாங்க. கழிப்பிடத்துக்கு என்ன செய்யணும்னா ஒரு அவசரத்துக்கு ஒதுங்க முடியலைன்னு தான் சொல்லுவாங்க. சொல்லும்போது கூட ஒரு அவசரத்துக்கு ஒதுங்க முடியுதா அப்படிம்பாங்க. அவசரத்துக்கு ஒதுங்குறதுனா இது தான் அவசரங்கிறாங்க. அப்போ நம்ம மலைஜலம் கழிப்பதுக்கு நிகரான ஒரு அவசரம் கிடையாது. சில நேரத்தில் உங்களுக்கு அது நெருக்கிட்டு வரலன்னு அவசரம் இல்லாமல் இருக்கும். ஒரு கட்டத்தை தாண்டிடுச்சுன்னு சொன்னால் அது பயங்கரமான அவசரமான காரியமாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு அவசரமான காரியம்னு ஒன்றை அல்லாஹ் தந்திருக்கும் பொழுது அதை உடனே நிறைவேற்றுவது அடக்கக்கூடாது என்றும் உங்களுக்கு வழிகாட்டுதல் இருக்கும்போது, கண்ட இடத்துலையும் கழிச்சிடக்கூடாது என்று வழிகாட்டுதல் இருக்கும்போது, நிழலில் போய் கழிக்கக்கூடாது, மக்கள் நடபாதையில் கழிக்கக்கூடாது என்றெல்லாம் தெளிவான உத்தரவுகள் இருக்கக்கூடிய நேரத்தில் அது ஒரு வீட்டுக்குள்ளே அமைக்கிறத அது உலகம் கடைப்பிடிக்க முடியும். வீட்டுக்குள்ளே அமைச்சிட்டோம்னு சொன்னால் மறைவாக போயிடும், யாரும் பார்க்க மாட்டாங்க. நிதானமாக இருந்து அவசரத்துக்கும் செஞ்சிடலாம். ஒரு தொழுகைக்கு போகிற நேரத்துக்கு கூட நம்ம என்ன செய்யலாம், அதை கழிச்சிட்டு ஜமாத்தோடு போய் சேர்ந்துக்கிற முடியும் வீடுகளில் இருந்துச்சுன்னு சொன்னால். இல்லைன்னு சொன்னால் அதுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே 3 வக்து தொழுகை முடிஞ்சிடும். 2 கிலோமீட்டர் போயிட்டு வரதுக்குள்ளே நினச்சி 3 ஜமாத்து முடிஞ்சு போயிடும். அவ்வளோ ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டிய விஷயமெல்லாம் இருந்துச்சு. அது நம்ம தொழுகையோட இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாத்தில் மட்டும்தானே இந்த மலஜலம் கழிக்கிறதுக்கு சுத்தம் பண்ணுறதுங்கிறதே இஸ்லாத்திலான இருக்குது. நீங்கள் மலம் கழிக்கும்போது ஒன்றா சுத்தம் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்குது. யூரினுக்கு போய்ட்டு சுத்தம் பண்ணுறாங்களா? சிறுநீர் கழித்துட்டு சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வேறு எந்த சமுதாயத்திலையும் கிடையாது.
நம்ம மட்டும்தான் என்ன செய்கிறோம், சிறுநீர் கழித்தாலும் அதை சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத கடைப்பிடிக்கிறோம். ஏன்னு கேட்டால் நம்ம இபாதத்தோடு தொடர்படுத்தி அசுத்தம் இருக்கக்கூடாது, ஆடையில் அசுத்தம் படக்கூடாது, அசுத்தம் பட்டால் தொடக்கூடாது, இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்கிறதுனால நம்ம பேணுறோம். சும்மா சொன்னால் பேண மாட்டோம். நம்ம தொழுகையோட இபாதத்தோட கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி நஜீஸ் இருந்துச்சுன்னா, ஆடையில் அசுத்தம் இருந்துச்சுன்னு சொன்னால் தொழக்கூடாதுன்னு ஒரு சட்டமாக சொல்லும்போது நமக்கு என்ன ஆகும்னு கேட்டால் அதை பேணணுங்கிற ஒரு விஷயம் நம்ம ரத்தத்தில் ஊறி போயிடும். ஆஹா சூரியன் போயிட்டோம், இந்த யூரின் பற்றக்கூடாது, ஆடையில் பட்டால் நம்ம தொழுகைக்கு பாதிப்பு ஏற்படும்னு ஒரு அச்சம் வரும்போது கண்டிப்பாக அதை ஒரு பேப்பர் மூலமாகவோ ஒரு தண்ணி மூலமாகவோ சுத்தம் பண்ணணுங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வந்துடுறோம். அந்த மாதிரி யூரினை கூட சுத்தம் பண்ணணுங்கிற ஒரு வழிமுறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த காரணத்தினால நம்ம அந்த சுத்தத்தை கரெக்டாக பேணுகிறோம்னு விளைவிக்கிறோம். அப்போ நாகரிகம்னு சொல்லி உலகத்தில் என்னவெல்லாம் செய்கிறார்களோ அதில் எல்லாத்துக்கும் நீங்கள் தேடி தேடி பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் என்ன செய்வாங்க, அந்த நாகரிகத்தை கற்றுக் கொடுத்துட்டு போனதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ இன்னும் சொல்ல போனால் யூதர்கள்லாம் கேலி பண்ணுவாங்க சஹாபாக்களை பார்த்து. என்ன நீங்கள் நபிங்கிறீங்களே, அவர் கக்கூசு போகிறத பற்றி இவர் அதை பற்றிலாம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காருன்னு கிண்டல் பண்ணுவாங்களாம். ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள்கிட்ட நீங்கள் நபிங்கிறீங்க, அவர் ஒன்று கூட விடாமல் கக்கூசு போகிறத பற்றி அதை பற்றியெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அது கிண்டல் பண்ணுவாங்களாம். ஏம்மா எங்கள் தூதர் அதெல்லாம் சொல்லித்தான் தந்திருக்கிறாரு, இது கிண்டலுக்கு என்னடா இருக்குது, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியிருக்காருன்னு சஹாபாக்கள் பதில் சொல்லுவாங்க. இதுவும் புகாரி முஸ்லீம் போன்ற பல நூல்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆத்தென்டிக்கான அந்த சம்பவங்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள யூதர்லாம் பார்க்குறான், இவர் ஒரு விஷயத்தை விட மாட்டேங்கிறாரு, வேறு தொழுகை பார்த்து கோயிலுக்கு போகிறது கும்பிட்றது மட்டும் பேச மாட்டேங்கிறாரு, இவர் எல்லாத்தையும் போட்டு பேசிகிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வியப்பாகவும் கிண்டலாகவும் பேசுகிறாங்க. அப்போ அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுகளெல்லாம் தலையிட்டார்கள் என்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்போ வீடுடைய விஷயங்களில் கழிப்பிடம் அமைத்துக் கொள்வது என்பதை கழிப்பிடத்தோடு சேர்ந்து இப்போ கழிப்பிடம் அமைக்கலாம்னா குளியல் அறைக்கு பிரச்சனையாக இருக்குது. கழிப்பிடம் அமைக்கலாம்னு சொல்லிட்டோம்னா குளிக்கிற அறையை வைத்துக்கொள்வது அதோட சின்னதானே, கழிவறையை தான் வெறுக்கக்கூடியதாக நீங்கள் பார்ப்பீங்க. அதுவே வைத்துக்கொள்ளலாம்னு சொன்னால் குளிக்கிற அறை அது யாரும் வெறுக்க மாட்டாங்க, தண்ணி தானே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு அனுமதிக்கு ஆதாரம் தேட வேண்டியதில்லை. அதையும் நம்ம என்ன செய்யலாம், வீட்டுக்குள்ளே அமைக்க முடிஞ்சால் அதை செஞ்சுக்கலாம். அப்போ வீடு கட்டும் பொழுது கழிப்பறைகள்லாம் அமைத்து கொள்வதற்கு மார்க்கத்தில் ஒரு அனுமதி இருக்கிறது. அதோடு சேர்த்து அந்த கழிப்பறைகள் கிப்லாவை நோக்கி மலைஜலம் கழிக்கக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் தடை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த கட்டிடத்துக்குள்ளே இருந்தால் அது அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கழிப்பிடத்தில் உட்கார்ந்துறதை பார்த்துருந்தார்ல, இப்னு உமர் சொன்னார்ல, நான் மேலே ஏறி பார்த்தேன்னு சொல்லி, அவங்களே கிப்லாவை முதுகுக்கு பக்கம் வைத்த நிலையில் தான் அவங்க உட்கார்ந்துருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பில்டிங் கட்டடத்துக்குள்ளே இருந்தால் அது தேவை கிடையாது. இந்த கழிப்பிடத்தை கக்கூசு போகும்போது கிப்லாவை நோக்கி இப்படியே இருக்கக்கூடாது, கிப்லாவுடைய நோக்கியும் இருக்கக்கூடாது, கிப்லாவுக்கு முதுகை காட்டிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, மலைஜலம் கழிக்கக்கூடாதுங்கிறது பொதுவான ஒரு சட்டம். ஆனால் அப்படி தான் அந்த அமைப்பு இருந்துச்சுன்னு சொன்னால், நீங்கள் பொது கழிப்பிடத்துக்கு போயிட்டீங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டீங்க, கழிப்பிடம் போகணும், அவன் கக்கூசு கட்டி வச்சுருப்பான், அவன் கிழக்கு மேற்கா கட்டியிருந்தால் என்ன செய்வீங்க, அதானே இருக்குது, அது குற்றம் வராது. அது ஒரு பில்டிங் வீடில் கட்டுறீங்க, இதில் வடக்கு தெற்க அமைக்கிறதுக்கு செட் ஆகாது, இந்த பில்டிங்குடைய இட அமைப்பு அதை வச்சு பார்த்தோம்னு சொன்னால் இது இந்த பக்கம் இருக்கிறதுக்கு நமக்கு செட் ஆகாது, இடத்துடைய அமைப்பை பொறுத்து முடிவு பண்ணுவாங்கள்ல. அப்படி ஏதாவது இருந்து அந்த வீட்டில் கிப்லாவை நோக்கியே கக்கூசு போகிற மாதிரி கட்டியிருந்தாங்கன்னு சொன்னால் கட்டிடத்துக்குள்ளே இருப்பதில் அந்த குற்றம் வராது. பில்டிங்கில் இருந்தோம்னு சொன்னால் அப்படி தேவைப்பட்டால் கூட அப்படி கட்டிக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு அது இல்லாமல் பார்க்கணும். அப்படி தான் வரும்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் அது மாதிரி நினைச்சிருக்காங்க, பில்டிங்கில் இருக்கும்போது அப்படி செஞ்சுருக்கிற ஒரு காரணத்தினால நமக்கு அது குற்றம் வராது. இன்னும் சொல்ல போனால் அந்த வீடுகள் சம்பந்தமாக இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வாரம் பார்க்கலாம்.